Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 833வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. முக்கியமான அப்டேட்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரெட்மியோட ரெட்மி நோட் 12 ப்ரோல ஒரு 4G வெர்ஷன் வர போகுதாம். இதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி GT நியோ சீரியஸில் நியோ 5ல ஃபாஸ்ட் சார்ஜிங் 240 வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்னு சொல்கிறாங்க. 2 மாடல் சொல்கிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒன்ப்ளஸோட OnePlus 11 எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அமேசான் அவங்களோட கம்பெனிலேருந்து ஆட்களை எல்லாம் வெளியே தூக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரியல்மிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரியல்மியோட ரியல்மி 10 Pro Plus. ஆமாங்க, இதனோட எதிர்பார்ப்பு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 8ஆம் தேதி இந்த மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இந்தியா ப்ரைஸ் சொல்லிட்டாங்க 25,000 கீழே தான் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இதனோட மலேசியன் ப்ரைஸ் வந்திருக்கு. அதுவும் சேமாக இந்த இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 25,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் எட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் என்ன, மலேசியா அந்த மாதிரி குளோபல் கண்ட்ரீஸில் வந்து மீடியாடெக் 920 அப்படின்ற ப்ராசரோட எட்டு வராங்க. ஸோ இந்தியாவில் மட்டுமாவது 1080 ப்ராசரோட எட்டு வந்தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஓகேயான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய நல்ல விஷயம்லாம் இல்லை. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான ப்ராசர் தான். அடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் வர ப்ரோக்ராம்ஸை எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் வரதுக்கு முன்னாடியே பார்க்கறதுக்கான ஒரு புது அப்டேட்டை எட்டு வர போகிறாங்களாம். இதுக்கு பேர் நெட்ஃப்ளிக்ஸ் இயர்லி ப்ரிவியூ கொலாப் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு புது சீரியஸை கொண்டு வராங்க அப்படின்னா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை இதுவே ஓகேயா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சில மெம்பர்ஸை மட்டும் ஒன்று சேர்த்து நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொலாப் சீரியஸாக கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இதனால் நம்ம வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்ற நம்மளோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணி எட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ யாரெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் இல்லை, சீக்கிரமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி புது மூவிஸையும் எடுத்து வந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு படம் வர்றதுக்கு முன்னாடி டெலகிராமில் விட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து OnePlus 11 அஃபிஷியலாக ஜனவரியில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் லாஸ்ட்ல ஜனவரியில் வரும்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இந்த மொபைலோட ரெண்டர்ஸ் இமேஜஸ் வந்திருக்கு. டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கொயராக கொண்டு வந்திருந்தாங்க அவங்களோட கேமராவை. இப்போ அதே டிசைனில் சர்க்கிளாக மாற்றிட்டோம் அப்படின்னா டிசைன் ஓவர் அப்படின்ற மாதிரி எட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஐஃபோன் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸ்கொயர்லேருந்து சர்க்கிளுக்கு மாறிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த டிசைன்லேருந்து. அடுத்து அமேசானில் அடுத்து ஒரு மேசிவ் லே ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இது வந்து அமேசான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, நியூயார்க் டைம்லேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வந்து பொருளாதார மந்த நிலை இருக்க வாய்ப்பு இருக்குது. அமேசான்லையுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அமேசான்லேருந்து 20,000+ ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ எல்லா கம்பெனியும் இப்படி ஆட்களை தூக்குறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அவங்க ஒரு ரீசனை சொன்னாலும் எனக்கு தோன்ற ரீசன் என்ன தெரியுமா? இப்போ வந்து மிஷினரிஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஸோ ஒரு மிஷினை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்க்குறத விட அதிக வேலையும் பார்க்கும், அது மட்டும் இல்லாமல் அதிக நேரமும் பார்க்கும். ஸோ அதனால அந்த மாதிரி மிஷினை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக கம்பெனிஸ்ல எல்லாம் வேற வந்துருச்சு. அதனால வந்து ஆட்களை குறைச்சிட்டு இனி வந்து நிறைய மிஷினரிஸ் எட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து Miui 14ல என்னென்ன இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ஸ்கிரீன்ஷாட்டே வந்திருக்குங்க. ஸோ எவ்வளோ ஒத்து பார்த்தாலும் இதில் என்ன எழுதிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். ஒன்று, அதனோட ஐகான் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்க போகுது, டிசைன் சேஞ்ச் இருக்க போகுது. 2, இந்த ஆப்பிளோட iOSல பார்த்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்து வர போகிறாங்க. அதாவது ஃபோல்டர் பண்ணி வைக்கிற மாதிரி, iOS சாம்சங்கில் இருக்க மாதிரி புது வெட்ஜஸ் கொண்டு வர ஆப்ஷன், சூப்பர் ஐகான் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன், ஹோம் ஸ்க்ரீனை புதுசாக கஸ்டமைஸ் பண்ண போகிறாங்களாம், ஒன் டேப்ல ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆக்சஸ் வர போகுதாம். அது போக நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுக்கப்புறம் அஃபிஷியலாக தெரிஞ்சுப்போம். அடுத்து அமேசான்லேருந்து அமேசான் பிரைம் கேமிங் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஆப்ஷன் எட்டு வர போறாங்களாம். இது வந்து பிசிக்காக எக்ஸ்க்ளூசிவாங்க. ஸோ நீங்கள் பிசியில் இந்த அமேசான் பிரைமை யூஸ் பண்ணி அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இது இருக்க போகுது. ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவுக்கு எட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு தெரியலங்க. ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம் தான், நீங்கள் அமேசான் பிரைமில் மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவையில்லை, நாங்கள் வந்து பிசி கேம்ஸையும் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது. அடுத்து டாடா நெக்ஸான் EV
டாட்டாவோட மோஸ்ட் ஃபேமஸான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாகவே ரொம்ப ஃபேமஸான எலக்ட்ரிக் வெஹிக்கிளுங்க. இப்போ இது 35,000 யூனிட்ஸை தாண்டி சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி அப்படின்றத முடிஞ்சதுன்னா ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வாசிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்து ரெட்மி நோட் சீரியஸை பற்றி 2 நியூஸை பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட், ரெட்மியோட நோட் சீரியஸ் இந்தியாவில் 72 மில்லியன் ஷிப்மெண்ட்டை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் சீரியஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச சீரியஸ் ரெட்மியில். ஸோ அதனால் அதனோட சேலும் மேசிவாக இருந்தது. ஸோ அதனால தான் அவங்க 72 மில்லியன் வரைக்கும் தொட்டாங்க. இப்போ ரெட்மி பெருசாக எதுவும் புதுசாக கொண்டு வர மாதிரி தெரில. ரியல்மி கூட பரவாயில்ல, ரெட்மி ஒன்றுமே பண்ணலப்பா, பழைய மொபைல் அப்படி திருப்பி போட்டு எட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சேல் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 72 மில்லியன் அப்படின்ற ஒரு பெரிய மைல்ஸ்டோனை தொட்டிருக்காங்க. அது போக ரெட்மி நோட் 12 சீரியஸில் ஒரு மொபைல் வரப்போகுதுங்க. இது வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ அப்படின்ற நேமில் வரப்போகுது. நேம் மட்டும்தான் நோட் 12 ப்ரோ, வரது எல்லாமே நோட் 10 ப்ரோ மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 732G அப்படின்ற ப்ராசஸர், 108 MP கேமராவோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதை போட்டு இப்போ எட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எட்டு வராங்க அப்படின்னு லீக் பார்த்தேன். ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து ரியல்மிலேருந்து GT Neo 5 கொண்டு வர போகிறாங்க. 4 ஸ்கிப் பண்ணிட்டு 5 எட்டு வராங்க. இதனோட ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றின டீட்டெயில் கிடைச்சிருங்க. டிஜிட்டல் ஷேட் ஸ்டேஷன்லேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் 2 மாடல் வர போகுது. ஒன்று ஹையான ஃபாஸ்ட் சார்ஜிங், இன்னொன்று கொஞ்சம் ஸ்லோவான ஃபாஸ்ட் சார்ஜிங். கொஞ்சம் ஸ்லோவான நான் சொல்கிறேன். ஒன்று 5000 mAh பேட்டரியோட 150 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும், இன்னொன்று 4700 mAh பேட்டரியோட 240 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வருது. இந்த 150 போதும், எதுக்கு 240ன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி விலையும் கொஞ்சம் ஏற்றி வச்சு சேல் பண்ணுவாங்க. சீக்கிரமாக லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷத்தோட முதல் கால் பகுதியில் இந்த மொபைலோட லான்ச்சை எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த லேப்டாப் டேபிளுங்க. ஆமாம், ஃபோல்டபிள் லேப்டாப் டேபிள். இதை வந்து அமேசானில் 359 ரூபாய் அப்படின்னு பார்த்தேன். ஸோ 359 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தரமான டீல். ஒரு நல்ல லேப்டாப் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்களில் 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இதனோட ரெகுலர் ப்ரைஸுமே அதாங்க இருக்குது. இப்போ ஆஃபர் காரணமாக மட்டும்தான் நம்மளால் வந்து இதை வந்து 359 ரூபாய்க்கு பார்க்க முடியுது. ஸோ ரெகுலர் ப்ரைஸை செக் பண்ணி பார்த்தேன் 800 ரூபாய் 900 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனோட ரிவ்யூஸும் நல்லா இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா மட்டும் பை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ பிடிச்சதுன்னா லைக்கை தட்ட மறந்துடாதீங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.